வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியானது கிடையாது. நீங்கள் என்ன கையில் செய்கிறீங்களோ அதில் ஒளிஞ்சிருக்கு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நாளைக்கு என்னோடய வாழ்க்கை மாறிடும், என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு. நீங்களாக ஏதாவது பண்ணாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறவே போகிறதில்ல. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க. ரொம்ப குழப்பமாக பயமாக இருக்கா, கொஞ்சம் நிதானமாக அமைதியாகிருங்க. ஆனால் இந்த பயம், இந்த குழப்பம், இந்த கஷ்டம், இந்த டயர்ட்னஸ் எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலான்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் அங்கே வளர்ச்சி இருக்காது. எங்கே தெரியுமா வளர்ச்சி இருக்கும்? நீங்கள் தினமும் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக தினம் தினம் உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி, உங்களை ரொம்ப டயர்டாக்குற மாதிரி, உங்களை இன்னும் சோர்வாக்குற மாதிரி, ஏன் உங்களை தினமும் அள வைக்கிற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அங்கே தான் உண்மையான வளர்ச்சி இருக்குது. அதுதான் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு மனுஷனாக மாற்றும். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அது கொடுக்கும். எந்த சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு பக்குவம் அப்போ தான் வரும். அங்கே தான் இருக்குது வளர்ச்சி. சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்கிற விஷயமோ ஒரு நாளில் கிடைக்கிற விஷயமோ கிடையாது. ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு நாள் நான் நிம்மதியாக இருப்பேன், ஒரு நாள் நான் நினச்ச வாழ்க்கையை வாழுவேன், ஒரு நாள் நான் நினச்ச வேலையில் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சக்ஸஸ் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராக்ரஸ் எவ்ரிடே. அதாவது தினமும் நீங்கள் முன்னேறணும், தினமும் உங்களோட குறிக்கோளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளையும் உங்களோட இலக்கை அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் முழு மனசோட செய்திருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு வரப்போகிற என்றைக்கோ ஒரு நாளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்படி இருந்தால் உங்களோட குறிக்கோளை உங்களால் நெருங்கவே முடியாது. தினமும் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன், அதை ஒவ்வொரு நாளும் நான் பண்ணும்போது நான் சக்ஸஸ் ஆகுறேன், அதனால் நான் என்னோடய குறிக்கோளை நோக்கி போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தட்ஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களோட வெற்றி. இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி முடிவு பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா அதில் தான் உங்களோட வெற்றியே இருக்குது. அப்படி நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை தினமும் ஒரு ப்ராசஸாக நினச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தினம் தினம் உங்களோட கோலை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு அடியும் தான் டிஃபைன் பண்ணும் ஏன் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வேணும், அந்த இலக்கை அடையிறதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கட்டும், அவங்க அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. தினம் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தினம் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அதுக்காக எல்லா நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா நாளும் நினச்சது நடக்கணும்னு சொல்ல முடியாது. சில நாள் டயர்டாக தான் இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கவலையாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச நேரம் அமைதியாக நிதானமாக இருந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்துடாதீங்க. என்றைக்குமே நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் சேலஞ்சிங்காக தான் இருக்கணும், உங்களை கஷ்டப்படுத்துறதா தான் இருக்கணும், உங்களை முயற்சி பண்ண வைக்கிறதா தான் இருக்கணும். எத்தனை முறை தோல்வி உங்களை தழுவினாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை வெற்றி தேடி வரும். வெற்றி நிச்சயம்.